பூந்தமல்லியில நடந்த மதிமுக பொதுக்கூட்டத்துல வந்து திரு வைகோ அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். திரு வைகோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கூட்டத்துல இப்போ மதிமுகவுல நடக்கிற இந்த பிரச்சனைக்கு திமுக காரணம் இல்ல. ஒரு ஸ்டேட்மெண்ட். 2வது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, திரு முத்துரத்தினம் உள்ளிட்ட 3 பேர் திமுகவுல போய் சேர்ந்ததுக்கு திரு செந்தில் பாலாஜி தான் காரணம். 3வதா திரு மல்லை சத்யா தன்னுடைய கார்ல தான் அவங்கள கூட்டிட்டு போனாருன்னு சொல்லியிருக்கிறார். திரு வைகோ சொன்னத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், நான் எப்படி கேட்கிறேன் அப்படின்னா, திரு செந்தில் பாலாஜி யாருங்க? அவர் என்ன தனி கட்சி நடத்துறாரா? அவர் திமுக காரர் தானே. திமுக காரணம் இல்லைன்னு சொல்லிட்டா செந்தில் பாலாஜி அழைச்சிட்டு போனாருன்னு வைகோ சொன்னாருன்னா, அவரையே அறியாமலேயே உண்மையை சொன்னதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பின்னாடி திமுக தான் இருக்குது அப்படின்னு அவரையே அறியாம உண்மையை சொன்னதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப திரு செந்தில் பாலாஜி கட்சி தலைமை சொல்லாம இதை செய்வாரா? ஒருவேளை தலைமையை கேட்காம இதை செய்தா திமுக சும்மா விடுவாங்களா? இந்த பிரச்சனைக்கு திரு செந்தில் பாலாஜி தான் காரணம்னா, அவர் செய்தியாளர் சந்திப்புல திமுகவையும் செந்தில் பாலாஜியும் குற்றம் சாட்டி இருக்கலாமே திரு வைகோ, ஏன் சாட்டல? திரு செந்தில் பாலாஜி உங்க கட்சியில இருந்தவங்களை திமுக கூட்டிட்டு போனாரு அப்படின்னா எதுக்காக கூட்டிட்டு போறாரு? மேற்கு மாவட்டத்துல திமுகவுக்கு இன்னும் வலு சேர்க்கணும், மேற்கு மாவட்டத்துல பெரும்பாலான வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரு செந்தில் பாலாஜி இந்த வேலையை செஞ்சிருக்கிறார். அப்புறம் திரு வைகோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்றாரு. முத்துரத்தினத்தை கார்ல கூட்டிட்டு போனாருன்னு திரு மல்லையா மேல கோவப்படுறாரு, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. திரு முத்துரத்தினத்தை கட்சியில சேர்த்த திரு ஸ்டாலின் மேல ஏன் உங்களுடைய குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைக்கல, கண்டிக்கவும் செய்யல? ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, வெளியில வந்துட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு திரு வைகோ. செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு? 26ல திமுக தான், திமுகவுக்கு மதிமுக அரணா இருந்து காப்போம் அப்படி இப்படின்னு கதை அளந்தாரா இல்லையா? எதுக்கு? 6 வருஷமா கூட்டணி கட்சிகள்ல இருந்து யாரையும் சேர்க்காத திமுக திடீர்னு ஏன் மதிமுகவோட நபர்களை திமுகவுல சேர்த்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரணும்ல. அதுதான நியாயமும் கூட. ஏன் அந்த கேள்வியை வந்து நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன்னா பிஜேபியோட கூட்டு சேர்ந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கு.